ஹலோ மக்களே, வரலட்சுமி விரதத்துக்கு நம்ம வகை வகையாக பிரசாதம் செய்து அம்மனுக்கு வழிபடுவது வழக்கம். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு முறை இருக்கும். அந்த வகையில் நான் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கிற மாதிரி 8 வகையான பிரசாதம் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம ஸ்வீட்டில் இருந்து ஆரம்பிக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக அதிரசம் ரொம்ப பிரியாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப்பு பச்சரிசி எடுத்துக்கலாம். மாவு பச்சரிசியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ 2 கப் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரமாவது கண்டிப்பாக ஊற வைக்கணுங்க. அல்லது நீங்கள் நைட்டே ஊற வச்சு காலையில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போது அட்லீஸ்ட் ஒரு 5 மணி நேரமாவது நல்லா ஊறட்டும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ லைட்டாக ஃபேன் காற்றுலேயே இது மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ட்ரை ஆனால் போதுங்க. கையில் ஒட்டும் போது லைட்டாக இது மாதிரி ஒட்டி கிடைக்கணும். லைட்டாக அதில் ஈரப்பதம் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கலாம். மாவு இப்போ நிறைய நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பார்ட்டாக நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஸ்மூத் பவுடராக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் குறகுறப்பாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக ஜலிச்சுக்கிறேன். நீங்களும் இது மாதிரி ஜலிச்சு ஆட் பண்ணிக்கும் போது நமக்கு அதிரசம் நல்லா பிரியாமல் கிடைக்கும். பாருங்கள், இது மாதிரி நல்லா ஜலிச்சுக்கோங்க. ஜலிச்சுட்டு மீதி இருக்கிற அந்த திப்பி எல்லாமே மறுபடியும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் லாஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சமாக ஏலக்காய் 1லேருந்து 2 ஏலக்காவும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை பாகு காய்ச்சும் போதும் நீங்கள் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் தவறு இல்லை. இப்போ நான் 3 ஏலக்காய் போட்டுட்டு அதையும் நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதையும் கொஞ்சம் ஜலிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபுல் மாவே நான் ஜலிச்சு எடுத்தாச்சு. மீதி இருக்கிற திப்பிகள்லாம் நமக்கு வேஸ்ட் பாட்டு தான், அதை தூக்கி போட்டுடலாம். இப்போ இந்த மாவில் நமக்கு ஈரத்தன்மை அப்படி இருக்கணும். அதாவது சர்க்கரை பாகு காய்ச்சிற வரையாவது நமக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும். அதனால இது மாதிரி நல்லா அமர்த்தி விட்டுடுங்க. அப்போ உங்களுக்கு ஈரத்தன்மை போகாமல் இருக்கும். இது மாதிரி அமர்த்தி விட்டுட்டு லைட்டாக ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. நான் இட்லி துணியை லைட்டாக நனைச்சிட்டு ஈர துணி வச்சு மூடிக்கிட்டேன். இது ஒரு 10 நிமிஷமாவது இருக்கட்டும். நம்ம வெள்ளைப்பாக்கு காய்ச்சிற வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும், சைடில் இருக்கட்டும். இப்போ நான் 2 கப்பு பச்சரிசிக்கு நான் 1.5 கப்பு வெல்லம் எடுத்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் அதிகமாக சேர்க்கும் போதும் உங்களுக்கு பிரிஞ்சு வர சான்ஸ் இருக்குது. நான் கரெக்டாக 1.5 கப் மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கு 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா நான் கரைச்சிக்கிறேன். ஏன்னா கல் மண் தூசிலாம் இருக்கும். இதை நான் ஃபில்டர் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பாகு எடுத்துக்கலாம். இதில் மெயினாக பாகு காய்ச்சிறது ஒரு மெயின் பார்ட் இருக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிடைக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஃபில்டர் பண்ணி நான் மறுபடியும் வானலில் ஊற்றிக்கிட்டேன். பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் அதிரசம் பண்ணுறது டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா நானும் ஃபஸ்ட் டைம்லாம் ட்ரை பண்ணும்போது எனக்கு அதிரசம் வரவே வராது. இப்போ தான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு பாகுபதம் பார்க்க தெரியல அப்படின்னா இது மாதிரி நீங்கள் நுரைச்சி வர ஸ்டேஜில் நீங்கள் மாவை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாகுபதம் எப்படி பார்க்கணுன்னா, இது மாதிரி பவுலில் தண்ணி வச்சுட்டு நீங்கள் நுரைச்சி வரும்போது அது லைட்டாக ஒரு ட்ராப் எடுத்து போட்டிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு லைட்டாக சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கணும். இதுவே ரொம்ப கிறிஸ்டலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிரசம் ரொம்ப மொடன்னு ஆகிடும். இது மாதிரி சாஃப்டாக நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஜலிச்சு வச்சுருக்க மாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மூடி போட்டு அட்லீஸ்ட் 2 நாளாவது வைக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா பிரியாமல் கிடைக்கும் அதிரசம். அட்லீஸ்ட் 1 டே வச்சா கூட போதும். அப்போ உங்களுக்கு நல்லா பிரியாமல் கிடைக்கும். ஆனால் உடனே சுட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் நல்லா அமர்த்தி விட்டுடுங்க. மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணி இது கண்டிப்பாக 2 டேஸாவது இருக்கட்டும். நான் 1 டேலேயே செஞ்சு காமிக்கிறேன். ஸோ அப்போது நல்லா தான் வரும். ஆனால் 2 டேஸ் இருந்தால் இன்னும் உங்களுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். இப்போ எண்ணெய் அப்ளை பண்ணியாச்சு, இருக்கட்டும் 1 டேவாது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக செமி சாலிடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் 1 டேக்கு அப்புறம் எவ்வளோ ஹார்டாக மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் கையில் எடுத்து உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கையில் இருக்கிற சூடுனால கொஞ்சம் இலகி உங்களுக்கு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக உருண்டை பிடிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் தட்டுறதுக்காக நான் இது மாதிரி பாலித்தீன் கவர் எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த உருண்டைகளை அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். உருண்டைகளை நல்லா உருட்டிட்டு விரிசல் இல்லாமல் உருட்டிட்டு இது மாதிரி வச்சுட்டு ஒரு சின்ன பாத்திரம், ஒரு சின்ன மூடி மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரி நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பு கிடைக்கும். ரொம்ப அழுத்தம் கொடுத்துடாதீங்க, உங்களுக்கு விரிசல் வந்துடும். அப்படி விரிசல் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம பட்டி டிங்கரிங் எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக
ரவுண்ட் ஷேப்புக்கு வந்தாச்சு. அதை இது மாதிரி நீங்கள் எண்ணெயில் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட பிரியாமல் வந்திருக்கு. சிம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா வெல்லம் இருக்கிறதுனால சீக்கிரம் கருகிடும். அதனால் சிம்லேயே வச்சு ஒரு சைடு லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கோங்க. உடனே நெக்ஸ்ட் சைடு வந்து திருப்பிடாதீங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு உடஞ்சிரும். ஸோ கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு சைடும் திருப்பி அது மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலருக்கு வர நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். அதுவே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் அழகாக திரட்டிக்கலாம். சப்போஸ் நீங்கள் பாலித்தீன் கவரில் வைக்க வந்து உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் ஒரு சின்ன பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு அதில் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் எடுக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இது மாதிரி நம்ம எண்ணெயில் ஒவ்வொன்றா ப்ரெஸ் பண்ணி ஈஸியாக சிம்லேயே போட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு உதிராமல் கிடைக்கும். நீங்கள் 2 சைடும் போட்டு எடுக்கும்போது எண்ணெய் வந்து கொஞ்சம் இருக்கும். அதை வந்து நீங்கள் எண்ணெயை வந்து இது மாதிரி கரண்டியில் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா எண்ணெய்லாம் கொஞ்சம் வந்து வடிஞ்சிரும். ஏன்னா நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் எண்ணெயை பிழிஞ்சு எடுக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எண்ணெய்லாம் வெளியே போயிடும். ஸோ நமக்கு வந்து அந்தளவுக்கு எண்ணெய் தெரியாது. இது மாதிரி எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப்பில் இது மாதிரி அமுக்கிட்டு நீங்கள் எண்ணெயில் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். ரொம்ப உதிராமல் ரொம்ப டேஸ்டான சாஃப்டான உங்களுக்கு அதிரசம் கிடைக்கும். கண்டிப்பாக வீடியோ வந்து எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணுங்கள். அவங்களுக்கும் அட்டகாசமாக வரும். இப்போ நான் அது வந்து ஒரு நாளில் பண்ணது தான். ஸோ நெக்ஸ்ட் டே உங்களுக்கு மாவு இருக்கும்போது நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியிலேயே வச்சுக்கலாம். இது நான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் அந்த ஸ்டேஜில் சொல்ல மறந்துட்டேன். ஸோ மாவு வந்து நீங்கள் வெளியில் தான் வைக்கணும். இது மாதிரி ஓட்டை கூட நீங்கள் போட்டுக்கலாம். திருநெல்வேலி சைட்லலாம் இந்த ஓட்டை அதிரசம் தான் ரொம்ப ஃபேமஸ். அம்மாலாம் இது மாதிரி ஓட்டை போட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா ஓட்டை அதிரசமும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாகவே இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ரொம்ப சாஃப்டான அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. கடவுளுக்கு நீங்கள் இதை வச்சு படைக்கலாம். ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மிளகு பொங்கல் தான். இதுவும் நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கடவுளுக்கு நீங்கள் வச்சு படைக்கலாம். நிறைய பேர் நிறைய விதத்தில் பண்ணுவாங்க. நான் என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். 1 கப் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு நீங்கள் 3/4 கப் பைத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். நீங்கள் பைத்தம்பருப்பு இதே ரேஷியோவில் எடுத்துக்கும் போது உங்களுக்கு நீங்கள் லேட்டாக கடவுளுக்கு படைச்சிட்டு லேட்டாக சாப்பிடும்போதும் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்தளவுக்கு ஹார்டாக மாறாது. இதுக்கு நான் 5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது இதை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கொதி வரும்போது நீங்கள் விசில் விட்டுக்கலாம். ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டுக்கோங்க. சிம்லேயே இருந்ததுன்னா ஒரு 2-3 விசில் போதும். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா மசிஞ்சு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தாளித்து ஊற்றிக்கிட்டால் போதும். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே நான் 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டிருந்தேன். உங்களுக்கு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் சால்ட்டை வந்து கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அல்லது லைட்டாக தண்ணியில் கரைச்சி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்புக்காக நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகு நீங்கள் வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு நல்லா வெடித்து வரட்டும். கொஞ்சமாக தள்ளி நினைக்கோங்க, ஏன்னா நல்லா வெடித்து தெறிக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக நீங்கள் வந்து ஜிஞ்சர் நல்லா துருவி வச்சுருக்க ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஜிஞ்சர் எல்லாமே நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கைப்பிடி நிறைய கேஷ்யூ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாமே லைட்டாக சிவந்து வரட்டும். கொஞ்சமாக கறி லீவ்ஸ், ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு தாராளமாக இதை வந்து நீங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற, அதாவது மசிச்சு வச்சுருக்கிற பொங்கலில் தாளிப்பை வந்து ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடிடுங்க. அந்த ஃப்ளேவர் எல்லாம் பொங்கலில் அப்சர்வ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் வந்து கடவுளுக்கு படைக்கலாம். ரொம்பவே அட்டகாசமான ரெசிபி, ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்கள் எல்லாமே படைக்க முடியலனா இந்த மிளகு பொங்கல் தாராளமாக படிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து சன்னா தால் வச்சு ஒரு தாளிப்பு தான் பண்ண போகிறோம். நைட்டே ஊற வச்சுருங்க சன்னா தாலை. இப்போ நல்லா 1 டைம் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மூழ்கிற வர தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக விளக்கெண்ணெய் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கடையில் இருக்கிற கேஸ் எல்லாம் நமக்கு எடுத்து கொடுத்துரும். ஸோ அது வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டுக்கோங்க. நல்லா வெந்து கிடச்சிருக்கும்.
இந்த ஸ்டேஜில் தாளிப்புக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். சின்ன துண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பெருங்காய பவுடர் இருந்தால் அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக சிவந்து வரட்டும். கொஞ்சமாக நம்ம கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சன்னா தாலையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கருப்பு கொண்டக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சன்னா தாலையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் கோகோனட் துருவல், அதாவது தேங்காய் துருவல் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக கொஞ்சமாக சால்ட் தூவி போட்டுக்கலாம். இப்போ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதையும் பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப அட்டகாசமான சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு தாளிப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. சன்னா தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பூர்ணம் கொழுக்கட்டை தான். இது வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக பண்ணக்கூடியது. நம்ம வரலட்சுமி நோம்புக்கும் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ நான் 3 குழிக்கரண்டி மாவு எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க போதும். நெக்ஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடான தண்ணி இதுக்கு நம்ம ஊற்ற போகிறோம். நல்லா மாவு வந்து நீங்கள் சாஃப்டாக பிசையும் போது தான் உங்களுக்கு கொழுக்கட்டையும் சாஃப்டாக கிடைக்கும். அல்லது கொழுக்கட்டை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடான தண்ணி நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக நான் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம இது கூட சூடான தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ரொம்ப சூடாக ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்து வைக்க போகிறோம். வச்சுட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வார்மாக இருக்கிற தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. நான் கரண்டி யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறனால நம்ம கையால் பிசைய முடியாது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நீங்கள் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷமாவது மூடி வச்சுருங்க. அந்த சூடான தண்ணியிலேயே வந்து அந்த மாவெல்லாம் வெந்து கிடச்சிருக்கும். இப்போ 10 நிமிஷம் கழித்து சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து விட்டு இது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மாவு வந்து கொஞ்சம் ஒட்டுற கன்சிஸ்டன்சிலாம் இருக்கும். நல்லா பிசையும் போது உங்களுக்கு நல்லா இருக்கும். கூடவே கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கையில் ஒட்டாமல் கிடைக்கும். நல்லா சூப்பர் சாஃப்டான மாவாக கிடைக்கும். ஏன்னா தண்ணி நீங்கள் ஆட் பண்ணுற விதம் தான் இருக்குது. நீங்கள் ஒரு கப்புக்கு நீங்கள் 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் 3 பவுல் ஆட் பண்ணேன்னா நான் வந்து கரெக்டாக ஒரு பவுலுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வீதம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் லைட்டாக தெளிச்சு கூட விட்டுக்கலாம். அது வார்மாக இருக்கிற தண்ணி நீங்கள் தெளித்து விட்டுக்கலாம். இப்போ சூப்பராக நம்ம பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கிற மாவு இந்த மாதிரி இருந்தாச்சா உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை செய்யும்போது சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். சேர்ந்து சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்களாம் பூர்ணம் மட்டும் சாப்பிடுவாங்க. வெளியில் இருக்கிறது ஹார்டாக இருக்குன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஈஸியாக கடிச்சு சாப்பிட ஈஸியாக இருக்கும். இப்போ பூர்ணத்துக்காக பேனில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கோகோனட் துருவல் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பூர்ணம் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு முறி தேங்காய் வந்து துருவிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே 4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்கள் வீட்டில் வெல்லம் இருந்தால் நீங்கள் வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நான் வந்து பீனட் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் க்ரஷ்ஷாக வர மாதிரிக்கு நீங்கள் வந்து லைட்டாக பல்ஸில் கொடுத்து அது மாதிரி நீங்கள் வந்து பல்ஸ் மோடில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பவுடர் இருந்தனால அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் நட்ஸ் பவுடர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். கூடவே எள்ளு இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எள்ளு ஆட் பண்ணிக்கல. இது மாதிரி மாவை நல்லா திரட்டிட்டு கையில் கொஞ்சம் எண்ணெயாக போட்டு திரட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் கிடைக்கும். பூர்ணமாக சென்டரில் வச்சுட்டு இது மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா உருட்டியாச்சு. நல்லா பூர்ணம் வெளியில் தெரியாத அளவுக்கு உருட்டிக்கோங்க. இது மாதிரி மாவு சாஃப்டாக இருக்கும்போது உங்களுக்கு வேக வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு வெடிப்பே வராது. அது மாதிரி இது நீங்கள் உருட்டும் போதும் வெடிப்பு இல்லாமல் உருட்டிக்கோங்க. இப்போது இது மாதிரி நீங்கள் உருட்டிக்கலாம். அல்லது விநாயகர் சதுர்த்திக்கெலாம் நம்ம பண்ணுற மாதிரி மோதகம் ஷேப்பில் பண்ணுவோம்ல, அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இது மாதிரி ஒரு ஷேப்பில் பண்ணியிருக்கிறேன். வச்சுட்டு இது மாதிரி சைடில் இது மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கிறேன். மீதம் இருக்கும்போது பண்ணிப்பேன். ஏன்னா நிறைய பண்ணும்போது மொத்தமாக செய்யும்போது நான் சாப்பிட மாட்டோம், நமக்கு ரொம்ப திகட்டிடும். அதனால எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ மீதம் இருக்க பூர்ணியும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணிப்பேன்.
அது மாதிரி இந்த மாவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மார்னிங் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஈவினிங் மறுபடியும் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. பூர்ணமும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உருட்டியாச்சு. இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்தால் போதும். சூப்பரான பூர்ணம் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாரோட ஃபேவரட் சர்க்கரை பொங்கல் தான். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக கடவுளுக்கு வரலட்சுமி விரதத்துக்கு படைக்கணுங்க. ஏன்னா பைத்தம்பருப்பு பச்சி ஸ்வீட் பண்ணும்போது அம்மனுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் கடையில் மாவு பச்சரிசியாக வாங்கிக்கோங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு 1/4 கப் பைத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பைத்தம்பருப்பு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷமாவது ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 1/4 கப்புக்கு அரிசி பருப்பு சேர்ந்து நான் 5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். சிம்லேயே வச்சு நம்ம 3லேருந்து 4 விசில் விட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட்டை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்து மசிஞ்சு கிடச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக 1 கிளாஸ் வெல்லம் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 1/4 நம்ம எடுத்துருக்கோம்ல அதே அளவு நீங்கள் வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நான் 1 கப் வெல்லம் வந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் வெல்லமை காய்ச்சி அந்த தண்ணி கூட ஊற்றிக்கலாம், கல் மண் தோசையெல்லாம் இருந்துச்சுன்னா. இப்போ வந்து 1 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். சிம்லேயே கொதித்து அந்த அரிசி பருப்பு கூடயே அதாவது அந்த வெந்த சாதத்துக்கூடயே நல்லா வெல்லமும் கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், ஒரு திக்கான ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து நெய்யில் கேஷ்யூ வந்து தாளித்து இதில் ஊற்றிக்கலாம். ரொம்ப அட்டகாசமான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கோவிலில் கொடுக்குற பிரசாதம் டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். இது நீங்கள் நெய்வேத்தியமாக படைக்கும் போது ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் குட்டீஸுங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சர்க்கரை பொங்கல் இது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம கார கொழுக்கட்டை தான். இந்த கார கொழுக்கட்டை வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக வரதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக. இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அரிசி மாவுக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த ரேஷியோவில் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு ஹார்டாக வேணும்னா நீங்கள் 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கிளாஸ் அல்லது 1 கிளாஸ் ஆட் பண்ணாலே போதும். அது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இப்போ வந்து நல்லா கொதித்து வரும்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எடுக்கிற அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம 1 கப் அரிசி மாவை இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் கிளறிட்டே வரும்போது உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கிடச்சிடும். இந்த ஸ்டேஜில் சைடில் இருக்கிறதெல்லாம் வலிச்சு விட்டுக்கோங்க. ஒரு பிளேட்டுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஆறட்டும். உங்களுக்கு விருப்பம்னா இதில் நீங்கள் தேங்காய் துருவலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணி கொதிக்க வைக்கும் போதே 2லேருந்து 3 ஸ்பூன் தேங்காய் துருவலும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போது சைடில் இருக்கட்டும். இப்போது வெள்ளை கொழுக்கட்டைக்காக நான் 1/2 கிளாஸ் வந்து வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதுக்கு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா கரைஞ்சி வரும்போது இது கூட ஒரு சின்ன பீன் ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் கோகோனட் துருவலும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண, அதாவது நெய்யில் எதுவும் வறுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா தேங்காய் பீசஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நான் இது கூடயே நான் வந்து கோகோனட் துருவலையும் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு நம்ம 1 கப் அரிசி மாவுக்கு அந்த 1/2 கிளாஸ் வெல்லம், 1/4 கிளாஸ் தண்ணியே போதுமாக இருக்கும். ஏன்னா வெல்லம் நல்லா இலகி கொடுக்கும். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுவும் சைடில் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வந்து ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா பிடிச்சிக்கலாம். பிடி கொழுக்கட்டையாட்டம் கொஞ்சமாக நெய் வேணால் தடவிக்கலாம். இது மாதிரி இடியாப்பம் பிளேட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு நீங்கள் பிடி கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சி இதில் நீங்கள் வச்சு எடுத்துடலாம். ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் சாஃப்டான கொழுக்கட்டைகள் ரெடி ஆகிடும். நீங்கள் மாவு வந்து கொஞ்சம் உங்களுக்கு
ட்ரை ஆன மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையிலையும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இது மாதிரி நீங்கள் பிடி ஷேப்பில் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் ரவுண்டாகவும் பிடிச்சிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். இப்போ சூப்பர் சாஃப்டான கார கொழுக்கட்டை நம்ம பிடிச்சாச்சு. இதே மாதிரி நம்ம வெள்ளை கொழுக்கட்டையும் பிடிச்சிக்கலாம். அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நெய்யை அப்ளை பண்ணியிருக்கலாம், அல்லது கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ பிடிச்சிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இடியாப்பம் பிளேட்டில் வச்சு எடுத்தாச்சு. நீங்கள் இட்லி பாத்திரத்தில் துணி போட்டும் அதுலேயும் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் உடச்சி காமிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பிகினர்ஸ் வந்து இதை ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக குட்டீஸ்ங்களுக்கும் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான தயிர் சாதம் தான். இதுவும் அம்மனுக்கு ரொம்ப ஃபேவரட்டானது. நிறைய பேர் வெரைட்டி ரைஸஸ் கூட பண்ணுவாங்க. புளி சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம் கூட பண்ணுவாங்க. அது மாதிரியும் உங்கள் வீட்டில் வழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே முடியலன்னா ஏதாவது ஒரு சிம்பிளான இது கூட பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு சாதம் எடுத்து நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ நான் 1.5 கப் கர்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். 2 கப் காய்ச்சி ஆற வச்சா பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். கர்டை விட பால் அதிகமாக நம்ம பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது மாதிரி சாதத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டே நல்லா மசிச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா மசிஞ்சு கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்புக்காக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நெக்ஸ்ட்டு இஞ்சி வந்து துருவி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் நீங்கள் தாளிப்பு எடுத்து நீங்கள் கர்ட் ரைஸில் கொட்டிக்கலாம். ஒரு சூப்பரான கர்ட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதையும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கடவுளுக்கு நெய்வேத்தியமாக பண்ணலாம். நிறைய பேர் உளுந்த வடை பண்ணுவாங்க, கார வடையும் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு முறை இருக்கும்ங்கிற ப்ளேலிஸ்ட்டில் எல்லாமே இருக்குது. நான் எல்லா லிங்க்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எதுவுமே முடியலன்னா 1 கிளாஸ் பால் வச்சு கூட நீங்கள் படைக்கலாம். பானகம் வச்சு படைக்கலாம், வடை வச்சு படைக்கலாம். உங்களுக்கு விருப்பமான எது வேணாலும் அம்மனுக்கு வச்சு படைக்கலாம். இதுதான் படைக்கணும் அதுதான் படைக்கணும் இல்லைங்க, மனதார படைங்க. கண்டிப்பாக அம்மனோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கும். வீட்டில் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ்.